இன்றைக்கி நம்ம வீட்டினுடைய பூத்தொட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் உரம் போடணும் நல்லா. இந்த இதுக்கு மல்லி தான், மல்லியை இது பண்ணிவிட்டு அந்த பெக்குனியா வளருது. இங்கே பாருங்கள், அம்முக்குட்டி இங்கே இருக்காளா? அவளுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, ஒரு கண்ணு தான் இருக்குது அம்முக்குட்டிக்கு. என்னடா ரொம்ப பாசமாக இருப்பா, அழகி செல்லம். இன்னும் நந்தியா வட்டை ஒத்தை தான் வச்சுருக்கேன். நிறைய 3 வெரைட்டி கொண்டு வந்தேன், எல்லாமே இறந்துருச்சு. ஒத்தை அடுக்கு தான் வளருது. அப்புறம் அரளி, அதுக்கப்புறம் இட்லி பூ, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் போகன்வில்லா, பப்பாளி கருணெலாம் போட்டு வச்சுருக்கேன். இது இட்லி பூ. இது வந்து டிசம்பர் வந்து குரோட்டன்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்தேன். டிசம்பர் இது சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். நிறைய பூக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்குது. இது பூக்கும், இப்படி சீக்கிரத்தில் பூக்கும். அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒயிட் கலர் போகன்வில்லா. இது வந்து முல்லை செடி. முல்லை வந்து 3 கொடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சேஞ்சிங் ரோஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரங்குன் மல்லின்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும் இது. ஆனால் ஒரு பொட்டு தான் வந்தது, பூக்கவே இல்லை. ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 1 இயராக இருக்குது. இதுக்கு ஒன்றும் பூ எடுக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி. ஏற்கனவே அது ஒர்க் பாருங்கள், அது வந்து சரியாக பூக்கலை. அதனால இதை வச்சுருக்கேன் தொட்டியில். அதுக்கப்புறம் இது வந்து குரோட்டன்ஸ், சின்ன கிளையை தான் உடச்சி வச்சேன், அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ தான் வச்சுருக்கேன், வளர்ந்த பிறகு பூ எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். வந்து வெத்தலை கொடி தேவைன்னா நம்மளுக்கு வந்து வெத்தலை தேவைப்படுது, ஏதாவது பத்தியத்துக்கு தேவைப்படுது, அப்புறம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணுன்னா வெத்தலை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். குரோட்டன்ஸ் பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். வாழை மரம்,